கும்பகோணத்தில் போக்குவரத்து போலீசார் அலட்சியத்தால் குறுகிய சாலை நடுவே வைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. கிழக்கு காவல் நிலையம் எதிரே கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் குறுகலான சாலையின் நடுவே தனியார் விளம்பரத்துடன் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் தடுப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை நகரின் பல்வேறு பகுதியில் இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். பசுமலை மின் பகிர்மான நிலையத்தில் பழுது ஏற்பட்டதால் டிவிஎஸ் நகர், பழங்கானத்தம், நேரு நகர், திருப்பரங்குன்றம், அண்ணா நகர், அவனியாபுரம் என மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டது. கோடை வெப்பம் வாட்டி வரும் நிலையில் மின்தடையும் ஏற்பட்டதால் பொதுமக்கள் உறங்க முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. பெரம்பலூரில் உண்டு உறைவிட பள்ளிக்குள் புகுந்த வெறிநாய் ஒன்று கடித்து குதறியதில் 8ஆம் வகுப்பு மாணவி படுகாயமடைந்தார். பேரளி கிராமத்தில் உள்ள கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் கல்லை கிராமத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தடியில் சக மாணவியருடன் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த வெறிநாய் ஒன்று அவரின் முகம், கன்னம், நெற்றி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடித்து குதறியது. திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் வெறிநாய் கட்டுப்படுத்த தவறியதால் இத்தகைய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.